முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் அனைத்து தரப்பு வாதமும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி உள்ளிட்ட 4 வரை சொத்து வழக்கிலிருந்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் விடுதலை செய்ததை எதிர்த்து கர்நாடகா மாநில அரசு மற்றும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸ் மற்றும் அமிதவ ராய் தலைமையிலான அமர்வு முன்பு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்தது. இன்றைய தினம் இந்த வழக்கில் தொடர்புடைய 6 நிறுவனங்களுக்கு எதிரான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. கர்நாடக மாநில அரசு சார்பில் சித்தார்த் லூத்ரா, மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ராவும், அதே போல அந்த 6 நிறுவனங்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஹரின் ராவலும் தங்களுடைய வாதத்தை முன்வைத்தனர். அப்போது கர்நாடக மாநில அரசு சார்பில் இந்த 6 நிறுவனங்களும் அந்த ஜெயலலிதா உள்ளிட்ட அந்த 4வரும் முறைகேடாக சொத்து சேர்த்த பணத்தை இந்த 6 நிறுவனங்கள் மூலமாக கணக்கு காண்பிப்பதற்காகவே இந்த 6 நிறுவனங்களையும் கொண்டு வந்தனர் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அதற்கு அந்த 6 நிறுவனங்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹரின் ராவல், இல்லை, இந்த 6 நிறுவனங்களுமே ஒரு உண்மையான, ஒரு நியாயமான, நேர்மையான சம்பாதத்தில் வந்த சொத்தின் அடிப்படையிலே, பணத்தின் அடிப்படையிலே இந்த நிறுவனங்கள் தொடங்கப்பட்டதாகும். இந்த நிறுவனங்களில் இந்த 4 பேர் மட்டுமே உறுப்பினர்கள் அல்ல, இந்த நிறுவனங்களில் இது தவிர மேலும் பலர் இயக்குநர்களாக இருந்துள்ளனர் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தனர். எனவே அனைத்து தரப்பு வாதங்களும் இன்று நிறைவடைந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதே போல கர்நாடக மாநில அரசு தரப்பும் சரி, அதே போல ஜெயலலிதா உள்ளிட்ட அந்த 4 தரப்பும் சரி, தாங்கள் இந்த வழக்கில் மேலும் முன்வைக்க வேண்டிய அந்த ஒரு சிறு எழுத்து வடிவிலான வாதங்களை வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.